இப்ப இந்த இஸ்ரேல் இருக்கிற ஊரு வந்து ம். பிரிட்டன் கையில இருந்தது. பிரிட்டன் ஒரே நிலத்த 3 பேருக்கு ப்ராமிஸ் ஓ! இஸ்லாமியருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டான். பாலஸ்தீனுக்கு. அப்புறம் சவுதி அரேபியாவுக்கு ஏதோ ஒரு நாட்டுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டான். ஓ! கடைசியில பால்ஃபோர் டிக்ளரேஷன் ஒண்ணுத்துல வந்து ஜூஸுக்கு நாங்க தர்றோம். ஓ! யூதவர்களுக்கு எங்கேயுமே இல்ல நிலம். அது யூதவர்கள் நிலம் அப்படின்ட்டான். 1939 45 வரைக்கும் யூதர்களுக்கு ஹிட்லர் பண்ண கொடுமைக்கு இவங்க எல்லாமும் ஒரு காரணம்னு சொல்லி இவங்க வந்து இஸ்ரேலை வாங்கிட்டாங்க. யூதவர்கள் இஸ்ரேலை வாங்கிட்டாங்க. ம். ஆக்சுவலா அதுல அவங்க மைனாரிட்டி. ஓ! சரிங்க. உலகத்துல இருக்கிற எல்லா யூதவர்களும் அங்க வந்துட்டான். இந்த பாலஸ்டைன் தான் அங்க ஒரிஜினலா இருந்தவன். ஓகேண்ணே. அவன தள்ளி, தள்ளி, தள்ளி ஒரு சின்ன காசாங்கிற ஒரு இடத்துக்கும், லெபனான்ங்கிற ஊர்லயும் தள்ளிட்டான். இதான். அதனால தான் அவங்களுக்குள்ள எப்போதுமே போரு. பாலஸ்தீனியன் லிபரலைசேஷன் PLOன்னு ஒண்ணு இருந்தது. ஆமாண்ணே. ஃபட்டா அப்படின்னு ஒரு இருந்தது. அது வந்து யாசர் அரஃபாத் நடத்திட்டு இருந்தாரு. நம்மள மாதிரி நாடெல்லாம் யாசர் அரஃபாத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டு. இஸ்ரேலோட நம்மளுக்கு தொடர்பே கிடையாது. இஸ்ரேலோட நம்ம எந்த நாடும் தொடர்பு வச்சுக்காது. வெறும் அமெரிக்கா மட்டும் தான் பேக்கிங் குடுக்கும். இப்படி தான் இருந்தது.